உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கையெழுத்தா? இது என்ன பேப்பர்? எதுக்கு இப்ப கையெழுத்து போட சொல்ற? நம்ம 2 பேரோட தலையெழுத்த மாத்த போற முக்கியமான பேப்பர் இது. அதுல கையெழுத்து போடு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பாட்டியை நம்ப வச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சு என்ன இப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கல, இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். அதுக்கான டைவர்ஸ் பேப்பர் தான் அது. நான் ஏற்கனவே கையெழுத்து போட்டேன். நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்தனா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம். ரஞ்சித், நீ சும்மா தானே சொல்ற? என்ன பயம் பொறுத்துறதுக்கு தானே நீ டிவோர்ஸ்னு நடிக்கிற? என்னது நடிக்கிறேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. பேப்பரை நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடு. காலையில நான் ஃபைல் பண்ணணும். இன்னி 6 மாசத்துல கோர்ட்ல இருந்து ஆர்டர் கிடைச்சிரும். இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, உனக்கு தேவை 50 கோடி ரூபா சொத்து தானே. அதுல எனக்கு ₹1 வேணாம். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட்டு கொடு. எனக்கு சொத்து வேண்டாம் ரஞ்சித், நீ தான் எனக்கு வேணும். இங்க பாரு, நீ எனக்கு வேணாம். உன்னை எனக்கு பிடிக்கல. பிடிக்காதவங்களோடலாம் என்னால வாழ முடியாது. டைவர்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போடு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித். ஆரம்பத்துல இருந்து நான் உன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் ஈகோவாலதான். ஆனா என்னையே அறியாம நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. அதனாலதான் உன் பாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும் போதும், உன்னை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லும் போதும் என்னால மறக்க முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித். அதனாலதான் நீ கட்டின தாலியை நான் ஏத்துக்கிட்டேன். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. எப்போ ஆளை வச்சு நீ என்ன கொலை பண்ண பாத்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னைய டைவர்ஸ் பண்ணணும்னு. என்ன அடியால வச்சு கொல்ல பார்த்த உன்னோட என்னால எப்படி வாழ முடியும்? ஐயோ ரஞ்சித், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் போய் உன்னை கொல்ல நினைப்பனா? அன்னைக்கு நீ ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்ச. நீ உண்மையா நான் உன்னை கொல்ல பார்த்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ அன்னைக்கு என்ன குத்துனவன் உனக்கு போன் பண்ணது பொய்யா? ஆமா, பொய்தான். யாரோ எதுக்காகவோ அப்படி சதி பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு உன்னை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் நீ உன்னைய நல்லவன் நம்ப வைக்கிறதுக்காக நீ பண்ண டிராமா. ரஞ்சித், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் உன்னை கொலை பண்ண நினைப்பேனா? இத பாரு, சும்மா முகத்தை பார்த்து சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லுன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. சொத்துக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி என் பாட்டியை சாகடிச்ச. இப்போ என்னையும் சாகடிச்சிட்டா உனக்கு எந்த தடையும் இருக்காது. சொத்து முழுசும் நீயே அனுபவிக்கலாம். அதான உன்னோட பிளான். ஐயோ, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை முதல்ல மாத்து. இங்க பாரு, நான் உன்னை சரியாதான் புரிஞ்சிருக்கேன். இப்ப நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் கையெழுத்து போட மாட்டேன். எதுக்காக கையெழுத்து போடணும்? என் பாட்டியை ஏமாத்தி என்ன ஏமாத்தி உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சுட்டு இப்போ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி விசிறியா? சும்மா நான் உன் பாட்டியை ஏமாத்தி முன்ன என் கழுத்துல தாலி கட்ட வச்சுன்னு சொல்லிட்டே இருக்காத. உன் பாட்டியை எனக்கு எப்படி தெரியும்? உன் பாட்டி கிட்ட என்ன கூட்டிட்டு போய் முன்னாடி நிறுத்தி நான் லவ் பண்ண பொண்ணு இவதான் சொன்னது நீயா இல்ல நானா? நீ தானே என் வீட்டுக்கு வந்து உன் பாட்டி கிட்ட உன் லவரா நடிக்க கெஞ்சின. அது பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு போய் சொன்ன. நீ போய் சொன்ன. ஆனா சோசியல் மீடியால நீயும் நானும் மோதிரம் மாத்திக்கிற போட்டோ வந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்பிட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள உன் மேல காதல் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் உன் மனசுக்குள்ளயும் என் மேல காதல் இருக்கு. இல்லனா உன் பாட்டி கிட்ட எதுக்காக நான் லவ் பண்ற பொண்ணுன்னு என் பேரை சொல்லணும்? என்னையே கூட்டிட்டு போய் நிப்பாட்டணும்? நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கோம். அத புரிஞ்சுக்காம நான் உன் பாட்டியை ஏமாத்திட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்காத. பேசி முடிச்சிட்டியா?
கடைசியா கேக்குறேன், இப்போ கையெழுத்து போட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், நான் கையெழுத்து போட முடியாது. அப்ப நான் வீட்டை விட்டு வெளில போறேன். அம்மா, நாகத்தம்மா, என் புருஷன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் என் குழந்தையும் படாத கஷ்டம் இல்ல. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனசிறங்கி என் நிலைமையை நீ மாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? உன்னையும் இந்த மலையையும் விட்டா எனக்கு வேற போக்கிடம் கிடையாது. உன்னைதான் நம்பி இருக்கேன் தாயி. எப்படியாச்சும் கண் திறந்து எங்களை காப்பாத்துமா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா செண்பகவல்லி. நீயும் நாள் தவறாம நாகத்தம்மனுக்கு விளக்கு போட்டு பூஜை செய்யற. கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு இந்த நாகத்தம்மா கைவிட மாட்டாமா. எப்படியோ அந்த அம்மன் மனசிறங்கி வந்தா சந்தோஷம்தான் பூசாரி ஐயா. நம்பிக்கையோட இருமா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த அம்மன் கண்டிப்பா உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாமா. கொல்லிமலையில நிறைய சித்தர்கள் வாசம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. இங்க இருக்கிற எத்தனையோ சித்தர்கள்ல யாராவது எனக்கு துணையா இருந்து நான் தேடி வந்த மூலிகை எனக்கு கிடைக்க வழி காட்டணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.